வணக்கம். நேற்று ஒய்எம்சிஏ மைதானத்தில் பாஜக பொதுக்கூட்டம் நடந்துருச்சு. அப்போ அண்ணாமலை அண்ணா அதிமுகவை எதிர்த்து சில கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தார். இன்னைக்கு அதை எதிர்த்து அதிமுக சார்பில் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தீங்க, பார்த்தோம். அது இல்லாமல் தஞ்சாவூர், ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் கொடும்பார்வை எரிச்சு காமெடியெல்லாம் வேறு பண்ணியிருந்தீங்க, ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டு. அந்த இதையும் நாங்கள் பார்த்தோம். நான் என்ன கேட்குறேன், அதெல்லாம் விடுங்க. நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலை அண்ணா பேசுனதில் என்ன தப்பு? அம்மா மறைவுக்கு பின்னாடி நீங்கள் எப்படி ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டீங்க? மோடிஜி காலை பிடிச்சி எப்படி ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டீங்க? கிணத்து தவளை போல் தவழ்ந்து வந்து சசிகலா காலில் விழுந்து பதவியை பெற்ற நீங்கள் மோடிஜி காலில் விழுந்து எப்படி ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டீங்கிற விஷயமும் தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கூவத்தூரில் நடந்த டீலிங்கை பற்றி, செட்டில்மெண்ட்டை பற்றிலாம் பேசுவோமா? யார் யாருக்கு எவ்வளோ செட்டில்மெண்ட் கொடுத்தீங்க, கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கிற விஷயம் தமிழ்நாடு மக்கள் அறிந்த விஷயம். அந்த நடந்த கொடுமையெல்லாம் அதை விடுங்க. ஏன்னா அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கடைசி வரைக்கும் பாஜகவுக்கு சீட்டு ஒதுக்காமல் இழுத்து அடிச்சுட்டு அண்ணாமலை முயற்சியால் பாஜக தனித்து போட்டியிட்டு மூன்றாவது பெரிய கட்சியாக வந்த வாக்கு சதவீத அடிப்படையில் அதை பற்றி பேசுவோமா? அது மட்டும் இல்லாமல் 2021 தேர்தலுக்கு முன்னாடி சிறுபான்மையினர் மக்கள் ஓட்டை மனசில் வச்சுக்கிட்டு அண்ணாமலை அண்ணனை காரணம் கட்டி கட்சியை கூட்டணி விட்டு வெளியே போனீங்க. சிறுபான்மையினர் மக்கள் நம்பி உங்களை நம்பி வாக்களிச்சாங்களா? கடைசியில் ஏமாற்றம் தான் முடிஞ்சிச்சு பழனிசாமிக்கு. அது மட்டும் 12 தொகுதிக்கு மேலே டெபாசிட் காலி, அந்த கதையை பேசுவோமா? அதுவும் மதுரை போன்ற அதிமுக வலுவாக இருக்கிற தொகுதியில் வேற. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆர்பி உதயகுமார் அண்ணன் பேட்டியை பார்த்தேன். யார் மனநோயாளின? நீங்கள் எண் மக்கள் நடைப்பயண தொடக்க விட ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கும் போது நீங்கள் என்னென்ன பேசுனீங்கன்னு தெரியாதா? எங்களுக்கு அதிமுக சார்பாக வந்து அறைகூவல் விட்ட கதையை பேசுவோமா? அப்போ தெரியலையா யார் மனநோயாளின்னு? அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் ஜெயக்குமார் தென்சென்னை தொகுதியில் அவர் சொந்த மகனை நிப்பாட்டி டெபாசிட் காலி. அது இதுக்கும் முன்னாள் எம்பி வேற, அவரும் முன்னாள் அமைச்சர் வேறு. அதில் டெபாசிட்டாவது வாங்க முடிஞ்சா? அது அட்லீஸ்ட்டு அதுவும் கிடையாது. அதிமுக மதுரை மாநகரத்தில் 3வது இடம், ராமநாதபுரத்தில் டெபாசிட் காலி. கேபி முனுசாமி அவரோட ப்ரெஸ் மீட்டையும் பார்த்துருந்தேன். அண்ணா, நீங்கள் கிருஷ்ணகிரியில் அமைச்சர் துரைமுருகன் கூட பேக் அண்ட் டீலிங் நடக்கிற விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாத, அந்த விஷயத்தெல்லாம் நம்ம இழுத்து பேசுவோமா? எங்களுக்கும் பண்ண தெரியும் அண்ணன். நாங்களும் பாஜக தொண்டர்கள் எல்லாம் குதிச்சு போய் கிடக்குறாங்க. அண்ணாமலை அண்ணன் உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கும் ஆளை கூட்டிட்டு குடும்பம் இருக்கிற விஷயம் தெரியும். உங்களோட அதிக கூட்டமும் கூட்ட தெரியும்.